இந்த டர்காய்ஸ் கற்கள் வெறும் அழகான கற்கள் மட்டும் கிடையாது. சொல்ல போனா இத ஒரு புவியியல் அதிசயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எப்படி உருவாகுதுன்னா, தாமிரம், அலுமினியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களை கொண்டிருக்கிறது. இந்த கனிமங்கள்ல இருக்கக்கூடிய நீர் கோடிக்கணக்கான ஆண்டுகளா இந்த கற்களுக்குள்ளேயே இந்த கனிமங்களோட வினையாற்றி வினையாற்றி உருவாக்குகின்ற நீளம் தான் இந்த கல்லினுடைய வண்ணமாக இருக்கு. இந்த நிறத்தை ராபின் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையுடைய முட்டை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராபின் பறவையினுடைய முட்டை நீல வண்ணமாக இருக்கும். இந்த கல்லும் கூட அந்த நீல வண்ணத்தை போலவே இருக்கு. அதனால இத ராபின் பறவையினுடைய முட்டை நீளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லினுடைய நீளமானது ரொம்ப அழகான வெளிர் நீளமாக இருக்கலாம், கொஞ்சம் ஆழ்ந்த நீளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை கலந்த பச்சை நீளமாகவும் இந்த கற்கள் இருக்கு. இந்த கல்ல மெல்லிய நரம்புகள் போன்ற சில கோடுகள் கூட இருக்கு. அது ஏன்னு சொன்னா பக்கத்துல அந்த மைன்ஸ்ல அருகில் இருக்கக்கூடிய கற்களினுடைய அந்த இம்ப்ரெஷன்ஸ் அதுல படுறதுனால இந்த கற்கள்ல ஒரு வகையான மெல்லிய ஃபெதர் போன்ற பறவையினுடைய இறகு போல மிக மெல்லிய சில கோடுகள் அதுல இருக்கு. இந்த கோடுகளை ஆங்கிலத்துல மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையினுடைய ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு கூட இந்த மேட்ரிக்ஸ் கோடுகளை நாம் சொல்லலாம். இந்த பச்சை நீலமணிக்கு உலர்ந்த பாலைவனங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவை அங்குதான் அதிகமா உருவாகின்றன. அதாவது ஈரான், எகிப்து, டிபெட், சைனா போன்ற இடங்கள்ல மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய அரிசோனா மாநிலத்திலும் இந்த கற்கள் அதிகமாக கிடைக்கின்றன. ஈரான்லயும் இந்த கற்கள் கிடைக்கின்றன. அதாவது அதை என்ன சொல்றோம்னா பெர்ஷியன் டர்காய்ஸ் அல்லது பாரசீக டர்காய்ஸ் என்று சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கற்கள் தான் இந்த பச்சை நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய டர்காய்ஸ் கற்களாக இருக்கின்றன.